ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஸோ நம்மளோட பதிவுலெல்லாம் பார்த்திங்கன்னா டெம்பிள் டைரி சீரீஸில் நிறைய கோவில்களை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில். பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ நாங்கள் போன நேரம் நல்ல ரஷ்ஷு. ஆக்சுவலாக நாங்கள் போனது ஈவினிங் ஒரு 7-7:30 மணி போல் நாங்கள் போயிருந்தோம். ஸோ வாசல்லையே பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல இவங்க தான் அட்ராக்ஷன். இவங்க நிறைய நியூஸ் சேனலில் யூடியூப் சேனல்ஸில் கூட பார்த்துருப்போம். பாப்கட் செங்கமலம். இவக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே கோயிலில் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணலான்னு போனோம். நிறைய பேர் கூடியிருந்தாங்க. வெளியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடைங்களோடு அப்படியே திருவிழா கோலன்றது ரொம்ப அழகாக இருந்தது. ஊர் மொத்தம் திரண்டு இந்த திருவிழாவில் பங்கேற்றிருந்தாங்க. ஸோ கோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஜனங்க நிறைஞ்சிருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரகாரத்தில் நடந்து போயிட்டுருந்தோம். உண்மையிலே ரொம்ப 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 பெரிய பிரம்மாண்டமான கோவிலுங்க. ஏன்னா நம்ம இன்னும் கோவில் வாசல் அடையிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். இந்த பிரம்மாண்டமான கோபுரத்தோட வாசலுக்குள்ளே இப்போ தான் நம்ம வரோம். ஸோ இதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 தூண்கள் கொண்ட இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா 2 சைடும் பறந்து விரிஞ்சிருக்குதுங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்க முகம் கொண்ட மாதிரி இந்த தூண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக செதுக்கி செதுக்கி வடிவமைச்சிருக்காங்க. இங்கே தூரத்தில் தெரிகிறது பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய சன்னதி. அந்த ராமானுஜர் சன்னதி கூட எவ்வளோ தூரம் இருக்குன்றீங்க. இங்கே கொஞ்சம் கால் வலி இருக்கிறவங்கெல்லாம் நடக்கணுன்னா ரொம்ப சிரமம். வீல் சேர் ஃபெசிலிட்டி வச்சு தான் உள்ளே வரணும். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான கோவில். அந்த காலத்தில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மண்டபம் அழகாக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்டுமானம். இவ்வளவு பெரிய மண்டபம் கட்டுறதுக்கான தேவை என்ன வந்தது அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தோணுது. ஸோ கோவில் இந்த முதல் பிரகாரத்தை நம்ம கடந்து உள்ளே போக போகிறோம். ஸோ இந்த கியூஆர் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கான டொனேஷன் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கோவிலுடைய வெளிப்பிரகாரமே இப்படி இருக்குது. அதாவது முதல் பிரகாரமே உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். ஊரே திரண்டு வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா பங்குனி திருவிழாக்காக புறப்பாடு இருக்குது. அதனால் மூலவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஸோ நாங்கள் முழுசாக இந்த மன்னார்குடி கோயிலுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ராஜகோபால சுவாமி பார்க்கணும். ஏன்னா ராஜ அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருப்பாராம். கேள்விப்பட்டிருக்கமே தவிர எப்போவும் பார்த்தது இல்லையேன்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ பிரகாரங்கள் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் திரை போட்டு சுவாமியை மறைச்சி வச்சுட்டாங்க. ஸோ புறப்பாடுக்கு டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சாமி தரிசனம் பார்க்க முடியாது, காலையில் தான் சொல்லிட்டாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களும் என்ன நினச்சோம்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாமி பார்க்காம போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் தங்கிட்டோம். ரூம் எடுத்து நாங்கள் தங்கிட்டு காலையில் பார்த்துடலாம், காலையில் சாமி பார்த்துட்டு அடுத்து எங்கே போகிறதுனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக காத்தால் ஒரு 6:30 மணி போல் நாங்கள் வந்துட்டோம். கோவில் இப்போ அப்படியே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நைட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ கடைங்க திறந்துருந்தது. நிறைய ஜனங்கள், எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தா எதுவுமே இல்லாமல் ஆலரம் இல்லாமல் அப்படியே நிசப்தமாக இருந்தது கோவில். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். உங்களுக்கு தனியாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வாங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம். ராத்திரி செங்கமலம் அழகாக வெளியில் நின்றுட்டு இருந்தா. இப்போ அவளை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. செங்கமலத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பாப்கட் செங்கமலம்னு சொல்லி நான் அடிக்கடி நியூஸில் கூட பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் நேரில் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. அழகவ பார்த்துட்டே இருக்கலாம் இன்றைக்கெல்லாம், அந்த மாதிரி இருந்தால். ஸோ வெளியில் வரும்போது அவள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. யானை பாகனோட பெர்மிஷன் கேட்டுட்டு அவர் அலோவ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அவள் கூட கொஞ்சம் தூரத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தோம். நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா கோயில் உள்பிரகாரத்துக்கு தாண்டி நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நைட் யாரும் பெருசாக கண்டுக்காததுனால நான் வீடியோஸ் எடுத்துட்டேன். பட் காலையில் இது அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்துட்டோம். இந்த மண்டபம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். ஸோ வெளியில் நான் சொன்ன மாதிரியே செங்கமலம் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.